ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. தேசிக அடியார்களுக்கு சுப்பிரபாதம். இந்த வாரம் நாம் திருமண்காப்பு விஷயத்தை பற்றி பார்ப்போம். சுவாமி தேசிகனுடைய திருநாம வைபவத்திலே திருமண்காப்பை பற்றி பல திருநாமங்கள் சொல்லப்படுகின்றன. நம்முடைய சம்பிரதாயத்திலே அனைவரும் விசுவாசத்தோடு நெற்றியிலே திருமண்காப்பை இட்டுக் கொள்கின்றனர். இது எல்லா விதமான வேத சாஸ்திரங்கள்லையும் சொன்ன விஷயம்தான். இதுக்கு சாஸ்திரத்துல புன்றம் அப்படின்னு ஒரு பேர் சொல்றான். புன்றம் அப்படின்னு சொன்னா பலவிதமா சொல்லப்படுறது. ஊர்த்வ புன்றம் அப்படின்னா கீழேந்து மேல் நோக்கி இடக்கூடியது. அதாவது விஷ்ணு பக்தர்கள் பற்பல சம்பிரதாயங்கள்ல இடக்கூடிய முறை இதுதான். திரியக் புன்றம் அப்படின்னா குறுக்கே இட்டுக்கொள்வது. இதை சிவபக்தர்கள் விபூதி இடக்கூடிய ஒரு முறை. இப்படியெல்லாம் புன்றத்துல பல வகையான வகைகள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமாக சொல்லப்படக்கூடியது ஊர்த்வ புன்றம். ஊர்த்வ புன்றம் அப்படின்னா நம்முடைய நெற்றியில கீழே புருவங்களுக்கு மத்தியில மேல் நோக்கி உயர்ந்து இடக்கூடிய ஒரு அடையாளம் தான் ஊர்த்வ புன்றம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஊர்த்வ புன்றம் அப்படின்னு சொன்னால் வேறு ஒரு அர்த்தமும் இருக்கு. கீழிருந்து மேலே உயர்ந்த நல்ல கதிக்கு நம்மை உயர்த்தும் அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது பாபம் செய்பவர்கள் மேலே நல்ல கதிக்கு போக முடியாமல் கீழே சம்சாரத்திலேயே இங்கேயே சுற்றி கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த மாதிரியா இருக்கக்கூடிய மனிதர்களை கூட உயர்த்தி மேல நல்ல கதிக்கு இந்த அடையாளமானது அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லப்படுறது ஊர்த்வ புன்றத்தை பத்தி. இந்த அர்த்தத்தை பல ஆகமங்கள்ல சொல்லியிருக்கா. கூறத்தாழ்வானும் இதை சாதித்திருக்கிறார். சுவாமி தேசிகனும் பல இடங்கள்ல இதை அறிவுறுத்துகிறார். இது நன்மையை தரக்கூடிய தேவ அடையாளம் அப்படின்னு எஜுர்வேதம் சொல்றது. ஒரு விதமான வெள்ளை மண்ணால் இந்த ஊர்த்வ புன்றம் இட்டுக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு திருமண் என்று பெயர். இதை இட்டுக்கொள்வதனால் பாப்பங்கள்ல இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. அதனால இதுக்கு திருமண்காப்பு அப்படின்னு ஒரு பெயர் வந்தது. பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே நாம் இதை இட்டுக்கொள்கின்றபடியினால இதற்கு நாமம் என்ற பெயரும் வந்தது. திருமண்ணுக்கு நடுவில் மஞ்சள் பொடி ஸ்ரீசூர்ணம் இட்டுக்கொள்ள வேண்டும். அதனால திருமண் ஸ்ரீசூர்ணம் அப்படின்ற ஒரு பெயரும் இதற்கு ஏற்பட்டது. திருமண் ஊர்த்வ புன்றம் தவிர வேற பிற அடையாளங்களை வைஷ்ணவர்கள் என்னைக்குமே இட்டுக்கொள்ளக்கூடாது. அந்த அடையாளங்கள் மற்றவர்களுக்காக சொல்லப்பட்ட அடையாளங்கள், வைஷ்ணவர்களுக்கான அடையாளங்கள் அவை அல்ல. வைஷ்ணவர்களுக்காக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அடையாளங்கள் திருமண்காப்பு மட்டும்தான். சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை எல்லா வகையான மக்களும் இந்த ஊர்த்வ புன்றத்தை இட்டுக்கொள்ள வேண்டும். பெண்களுக்கும் இருக்கு இந்த ஊர்த்வ புன்றம் அப்படின்றது. நெற்றி முழுக்க உயரமாக ஆண்கள் இட்டுக்கொள்ளா போல இடாமல் நெற்றிக்குள் கீழே ஆரம்பித்து சற்றே உயரமாக இடுவது ஒரு வழக்கத்துல இருக்கு. திருமணிடுவது அப்படின்றது அனாதி காலமாக நம்முடைய மதத்திலே இருந்து வரக்கூடிய ஒரு பழக்கம். எம்பெருமான் கண்ணன் குழந்தையா இருக்கும் பொழுது குழந்தையினுடைய பாதுகாப்புக்காக மண்ணை எடுத்து பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லி அவனுடைய மேனியில ஒரு 12 இடங்கள்ல இட்டார்கள் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் இந்த தகவலை நமக்காக தருகின்றது. வேற ஒரு இடத்துல நாம இதை பார்க்கலாம். எம்பெருமான் கண்ணன் 100 தலைகளை உடைய காளியன் அப்படின்ற பாம்பினுடைய தலையில ஏறி அவன் ஆடும் பொழுது, நடனம் ஆடிய பொழுது அவனுடைய அந்த காளியனுடைய ஒவ்வொரு நெற்றியிலையும் தன்னுடைய திருவடியை வைத்து அவன் அடையாளமாக ஒரு நடனத்தை ஆடினான். அந்த அடையாளம் உனக்கான பாதுகாப்பை எப்பொழுதும் தரும் அப்படின்னு சொன்னான். அந்த அடையாளம் தான் நாம நெற்றியில இடக்கூடிய அந்த அடையாளம். இதை விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்கா, பாகவதத்துல சொல்லியிருக்கா. நல்ல பாம்பினுடைய நெற்றியிலும் அந்த அடையாளத்தை நம்மளால பார்க்க முடியும். அந்த அடையாளம் அதற்கு இருக்கிறபடியினால்தான் அதற்கு நல்ல பாம்பு அப்படின்னு பெயர் ஏற்பட்டது.
அதை கொல்லவே கூடாது அப்படின்னு கூட கிராமத்துல பல பேர் அதனால ஏற்படக்கூடிய பாபங்களுக்கு பயந்து ஒதுங்கி இருப்பார். திருமணம் இல்லாமல் அனுஷ்டானங்கள் பண்ணக்கூடாது, பூணல் இல்லாமல் எப்படி அனுஷ்டானம் பண்ணா அதெல்லாம் வீணாகுமோ அது மாதிரி திருமணம் இல்லாமல் பண்ணக்கூடிய அனுஷ்டானம் என்னைக்குமே வியர்த்தமாகத்தான் ஆகும். திருமணம் இட வேண்டும் அப்படின்றத பல வேத வாக்கியங்களும் ஸ்மிருதி வாக்கியங்களும் இதிகாச புராணங்களும் ஆகம நூல்களும் நமக்கு வெளியிட்டு காட்டுறதாக சுவாமி தேசிகன் சொல்றார். ஸ்ராத்தம் தர்ப்பணம் முதலான பித்ருகாரியங்களை பண்ணும் பொழுது கூட திருமண் கட்டாயம் இட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பாரமேஷ்டிய சம்ஹிதையில சொல்லப்பட்டிருக்கு. தானம் முதலான தர்ம காரியங்கள் பண்ணும் பொழுதும் திருமண் இட்டுக்கொண்டு செய்தால் நல்ல பலன் உண்டாகும்னு சொல்லப்படுறது. திருமண் இட்டுக்கொண்டு திருவாராதனம் பண்ணால் நமக்கு மெல்ல பரமபதமே கிடைக்கும் அப்படின்னு கட்ட சாக்கை சொல்றது. திருமணம் இட்டுக்கொண்டுதான் பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு பால்லவி சாக்கை சொல்றது. கல்யாணம் முதலிய மங்களங்களுக்கு நாம போகும் பொழுதும் திருமண் தேவை அப்படின்னு ஸ்மிருதி வாக்கியங்கள் சொல்றது. சாப்பிடும் போதும் படிக்கும் போதும் கடைக்கு போகும்போதும் தூங்கும் பொழுதும் எப்பவுமே நம்ம நெத்தியில திருமண் இருந்துட்டே இருக்கணும். பிரம்மராத்திரம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. திருமண் இல்லாத உடம்பு சுடுகாட்டுக்கு சமம், திருமண் இல்லாத உடம்பை பார்த்தாலே நமக்கு பாபம் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் சொல்லப்படுறது. அதனால திருமண் இடுவது அப்படின்றது ஒரு சுத்தி. அனுஷ்டானம் ஆராதனம் இவைகள்லாம் பண்ணும் பொழுது கண்டிப்பா நமக்கு ஒரு ஆச்சார சுத்தி தேவைப்படும். அது எதனால நமக்கு கிடைக்கும் அப்படின்னா திருமண் மூலமாகத்தான் கிடைக்கும். எந்த பொருளால ஊர்துவ புன்றம் இடணும் அப்படின்னு சொன்னால் மண்ணு, சாம்பல் பொடி, சாந்து, சந்தனம், ஸ்டிக்கர் இப்படி பல பொருட்களை உபயோகப்படுத்தி இன்னைக்கு ஜனங்க நெத்தியில இட்டுக்கிறா. அதெல்லாம் தப்பு. அதுல மண்ணு தான் ரொம்ப உயர்ந்தது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மண்ணால் தான் ஊர்துவபுன்றம் இட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மண்ணனுடைய பெருமையை வேதவாக்கியம் பல இடத்துல சொல்லியிருக்கு. மண்ணுன்றது ஒரு வைதிகமான உயர்ந்த பொருள். அதனால்தான் அதற்கு திருமண் அப்படின்னே பேரு. அந்த மண்ணு ரொம்ப வெள்ளையா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. வேற நிறத்தால இடக்கூடாது அப்படின்னு. வெண்மை அப்படின்றது சத்துவ குணத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதுவும் நல்ல மண்ணா இருக்கணும், மிருதுவா இருக்கணும், எளிதாக குழையக்கூடியதா இருக்கணும், எளிதாக ஒட்டக்கூடியதா இருக்கணும், துர்நாற்றம் எப்பவுமே வீசக்கூடாது. அந்த மண்ணில் 5 இடங்கள்ல இருந்து திருமணம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மலை, கங்கை முதலிய நதிக்கரை, சமுத்திரக்கரை, புற்றுமண், துளசி செடி நம்ம இடத்துல பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஊர்ல இருந்து மட்டும்தான் திருமணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். திருநாராயணபுரம், அயோத்தி, புஷ்கரம், திருவையிந்தை முதலான திவ்யதேச திருமண்கள் இப்போ நமக்கு கிடைக்கிறது. அவைகள் தான் நாம உபயோகப்படுத்தணும். கடையில திருமண் கட்டி வாங்கினாலும் அந்த மாதிரி திவ்யதேசத்திலிருந்து கொண்டு வந்ததான்னு நாம கேட்டுதான் அந்த திருமண் கட்டியை வாங்கிக்கணும். திருமண் கட்டி கிடைக்காவிட்டால் சந்தனத்துல மஞ்சள் நிறத்தில் இடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் கிடைக்கலன்னா பஞ்சகவ்யத்தினால இடலாம் அப்படின்னு சொல்லிருக்கா. அதுவும் இந்த பவுடர் பொடி, சாம்பல் பொடி, கலர் பொடி முதலியவைகளை கொண்டு திருமணம் இட்டுக்கொள்ளவே கூடாது அப்படின்னு இருக்கு. இதே மாதிரிதான் ஸ்ரீசூர்ண விஷயங்கள்லயும் பெரியவாள் எடுத்து சொல்றார். அதுவும் திருமண் காப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த திருமணிடுவது குலத்தை காக்கக்கூடிய ஒரு செயல். நல்ல குழந்தைகள் பிறக்கும். 7 தலைமுறைகளுக்கும் இந்த குலம் கடைத்தேறும் அப்படின்னு பிரம்மாண்ட புராணத்துல சொல்லப்படுறது. திருமணிடுவது அப்படின்றது நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றும். பாம்பை பார்த்து எப்படி தவளை பயப்படுறதோ அதுபோல திருமணிட்டுக் கொள்ளக்கூடியவனை பார்த்து யம தூதர்கள் பயப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது சாஸ்திரத்துல. ஆகையினால நாமும் சர்வதா சுவாமி தேசிகன் சாதித்தபடி எப்பொழுதும் துவாதச ஊர்துவ புன்றங்களை தரித்து கொண்டு நாம் நம்முடைய அனுஷ்டானத்தை கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அடியேன் அமைகிறேன். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः.